ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவல் ஹண்டர் பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 14 போகலாம். ஸோ சாப்டர் 14 போனோன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேட்டாட்டம் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ் பேக்குன்னு சொல்கிற வரை அவன் ஃப்யூச்சரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்கலாம். என்னென்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் விச் இருக்காங்க. ஸோ அவளை பேட்டி எடுக்கிறாங்க எல்லாரும், ஏன் இந்த 4th ஃப்ளோர் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் அன்லக்கியாக இருந்துட்டோம், அதனால் எங்களோட ஸ்கில்ஸ் குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை, அதான் நாங்கள் தோற்றுட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் அன்லக்கி அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எம்பர் இருக்கிறதான ஃப்யூச்சரில் அவனோட ஃபஸ்ட்டு நார்மல் டைமில் அவன் 4th ஃப்ளோர் 10th ஃப்ளோர் கிளியர் பண்ணிடுவான். ஸோ ஏன்னா 10th ஃப்ளோர் அவன் ஏன் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும், அவனுக்கும் டைம் ட்ராவல் பவர் இருக்குதானே. ஸோ ஆனால் அவன் கிளியர் பண்ணிடுவான். ஸோ அது கிளியர் பண்ணும்போது அவனும் பேட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஸ்கில்லு லக்கின்னு சொல்கிறாங்கண்ணே. ஸோ அதுவே ஸ்கில்லு தான், நீங்களாம் லூசர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக எல்லாத்தையுமே லூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பேட்டி கொடுத்துட்டு போயிடறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கேரக்டர் இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நான் அவனை மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 10th ஃப்ளோர் இருக்கான அந்த வீட்டுக்குள்ளே போனான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எடுத்தோடனே எல்லாமே பொம்மையாக இருக்குது. ஸோ அந்த பொம்மைங்க பார்த்தீங்கன்னா என் கூட விளையாடுறியான்னு கேட்கும். ஸோ அதுக்கு விளையாடுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொம்மை என்ன பண்ணுன்னா, அதை சுற்றி இருக்கிறது எல்லா பொம்மையும் ஃபயர் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பில்டிங் இடிஞ்சு நீங்கள் அந்த ஃபயரில் செத்து போயிடுவீங்க. நீங்கள் சாவதுக்கு முன்னாடி அந்த எந்த பொம்மை இந்த ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுது, இல்லைன்னா எந்த பொம்மை ஒரிஜினலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், எதை நீங்கள் சாவதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி நீங்கள் தப்பாக பண்ணினா இன்னும் ஃபயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் இந்த கேமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோ இருக்கான் தானே. ஸோ அவன் ஒரு பொம்மையாக டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோ இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னா இப்படி தொட்டு பார்க்குறான். அதெல்லாம் தப்பாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான், எப்படி இந்த ஃப்ரேம் எம்பரர் இதை முடிச்சா அந்த மிஷினை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் பேரே ஃப்ரேம் எம்பரர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் யூசர்ஸ்க்கு என்னென்னா அந்த ஃபயர் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் அந்த ஃப்ரேம் யூஸருக்கு எனக்கு எதுவுமே ஆயிருக்காது, அதனால் ஈஸியாக அதை முடிச்சிட்டான். ஸோ நான் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹாரா இருக்கான. ஸோ அவனோட ஹாரா யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் என்ன சொல்ல, நீ கொஞ்ச நேரம்லாம் இருக்க முடியாது, 1 minute or 2 minutes தான் இந்த இதில் மேக்ஸிமம் தாங்குவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பொம்மை எல்லாம் இருக்குதா, அந்த பொம்மை எல்லாம் எல்லாம் சொல்லுதுன்னா கம் 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 கம்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் பாரு, நான் அந்த பெட் வச்சாங்க போன இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெட்டில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், நீ என்னோட ஸ்லேவ் ஆக போகிறேன்றான். அதுக்கப்புறம் நம்மளோட எம்சி இருக்கான ஒரு பொம்மையை தொடுவான், நீ தானே ஒரிஜினலான ஆளுன்னுவான். ராங்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அப்படியே உருகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி அந்த ஃபயரில் செத்துட்டான். ஸோ செத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ் யூஸ்வல் எப்படின்னு கில்டுன்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைலாம் செத்தான. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கில் கார்டு வருது. ஸோ ஸ்கில் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் கார்டு இருக்குது. ஸோ அந்த கோஸ்ட் என்ன சொல்கிறதுனா, இந்த கோல்டு கார்டு எடுத்துக்கோ, இதுதான் பெஸ்ட்டுன்றான். நம்ம எம்சி என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு இது தேவையில்ல, இந்த சரி இதில் என்ன போட்டிருக்கு படி அப்படின்றான். உடனே அந்த கோஸ்ட் இருக்கிறான அந்த கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஹெல்ஃபயர் பேரியரு, நீ இந்த இதை ஆக்டிவேட் பண்ணினா உன்னை சுற்றி ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு சுற்றியுமே எப்படி சொல்லணும்னா ஃபயராக இருக்கும் அப்படின்றான். ஸோ அதை நீ எடுத்துக்கிட்டா இது ஓபியான ஸ்கில்லு அப்படின்றான். ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தா சுகுணா இந்த மரோரோகாவாச்சு, அவன் பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த மரோராக என்ன ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல. சுகுணா யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, டொமைன் எக்ஸ்பிரஷன் போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கில் இருக்குது, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. இல்லை வேணாம், நீ அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ மற்ற பொம்மை இப்போ ஒரு பொம்மை தான் அந்த ஃபயரை கேஷ் பண்ணுது, அப்போ ஏன் மற்ற பொம்மைலாம் உடனே உருகுது, ஏன் நான் தொட்டதுக்கப்புறம் உருகுது அப்படின்றான். அதுக்கப்புறம் அவனே என்ன நினைக்கிறான், மேபி அதில் ஒரு ஸ்கில் இருக்குது. என்ன ஸ்கில்னா அந்த ஃபயர் மற்ற கேஸ்டர்ஸ் உருகாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில் இங்கே எங்கேயாச்சும் இருக்கும், நீ அந்த ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறான். உடனே கோஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்லை கொடுத்துருச்சு. அதுக்காக கோஸ்ட் இல்லை நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சி தான் அந்த மாதிரி ஏமாத்தினேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை நம்ம எம்சி எடுத்துட்டான். ஸோ எம்சி என்ன நினச்சான்னா, இப்போ இனிமேல் அவனுக்கு ஃபயர் வந்துச்சுன்னு வைங்க, ஸோ அவன் மட்டும் ஃபயராக தப்பிக்காமல் மற்றவங்களாலேயும் அவனால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லை அவன் இப்போ சூஸ் பண்ணிட்டான். ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்கில் மாதிரி. ஸோ மேபி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சாப்டர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் 16th சாப்டர், இல்லை 15th சாப்டர். ஸோ 15th சாப்டர் பார்த்தீங்கன்னா
ம். இந்த ஸ்கில் அவன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து பெனால்ட்டி வருது. ஸோ இதுவரைக்கும் வந்து அவனுக்கு புடிச்ச பெனால்ட்டி எல்லாம் எப்படின்னா, ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணுவான். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அவன் லெவலுக்கு அதிகமான ஸ்கில்ல வந்து அவன் சூஸ் பண்ணான்னா வந்து பெனால்ட்டி வரும். ஸோ பெனால்ட்டில என்ன வரும்னா, இந்த சோலோ லெவலிங்ல பார்த்தீங்கன்னா, அவன ஒரு டெசர்ட்ல போட்டு ஒண்ணு இது தொரத்தணும்னா, ஸோ அதே மாரி இங்க என்ன பெனால்ட்டினா, எந்த யூசர் கிட்ட வந்து அவன் செத்து போனானோ, அவங்களோட பாஸ்ட் வந்து அவனால பார்க்க முடியும். ஸோ அந்த பாஸ்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குழந்தை வந்து இருப்பான். அந்த குட்டி குழந்தை தான் அந்த டால் ஆட்டம் இருக்காங்க. அந்த டால் தான் வந்து அந்த குட்டி குழந்தைங்க. எல்லாருமே ஒரு குட்டி குழந்தைங்க தான் அந்த டால்ல இருக்கிற எல்லாருமே. ஸோ அதில வந்து ஒரு குட்டி குழந்தைய பார்க்கலாம். அந்த குட்டி குழந்தை வந்து சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்கன்னுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவனுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கோட் சூட் போட்டு ஒருத்தன் வரான். ஸோ அவன் என்ன சொல்றான், "ஏய் குட்டி குழந்தை நான் வந்து உன்னைய வந்து சோறு போடுறேன். என் வீட்டுக்கு வா" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குழந்தை இருக்காங்கல்ல, ஸோ அந்த குட்டி குழந்தை என்ன பண்றான்னா, ஒரு கேஜுக்குள்ள போட்டுருந்தான். ஸோ அந்த கேஜுக்குள்ள போட்டதுக்கப்புறம் என்ன பண்றான், "நீங்க என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு சாப்பாடு போடுறேன்னீங்க. ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டே மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், குட்டி குழந்தைய போட்டு அடிக்கிறான், சித்திரவதை பண்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு நீங்கலாம் ஆர்ஃபன்ஸு. நீங்கலாம் யாரான குழந்தைங்க. நான் எது பண்ணாலும் உன்னைய எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஊர் ஊரா போயிட்டு டிசீஸ வந்து பரப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதான் நான் என்ன வேணா உங்கள பண்ணலாம்" சொல்லிட்டு அவன் வந்து அந்த குழந்தையோட முடி எல்லாத்தையுமே வெட்டி போட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைங்கனால தான் வந்து நெறைய பேர் செத்து போறாங்க வீட்ல, இந்த ஊர்ல. ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னா, ஒரு கல்ட் மாரி யூஸ் பண்றான். கல்ட்னா வந்து எப்படின்னா சொல்றது, ஒரு ஒரு இத வச்சு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேன் பேஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ கல்ட்டுன்னுவாங்க. ஸோ இப்போ டோனி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கல்ட்டா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலிய வந்து திட்டுவாங்க. ஸோ அதே மாரி விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித். ஸோ அந்த மாரி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கல்ட் என்ன பண்ணுதுன்னா, கடவுள வந்து வேண்டுறாங்க. ஸோ கடவுள வேண்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூசுவல் லியோ போன மாரி தான் இந்த குழந்தைங்க வந்து பலி குடுத்து அந்த ஊர்ல இருக்கிற டிசீஸ் எல்லாம் போகும்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அத வேண்டுறாங்க. ஆனா ஆஸ் யூசுவலா பார்த்தா அந்த ஆள் வந்து என்ன சைக்கோ. அவன் வந்து குழந்தைங்கள வந்து சாவடிக்கணும். அதுதான் அவனோட இது. ஸோ அந்த மாரி எல்லாத்தையும் குழந்தைங்க வந்து இந்த மாரி பண்ணிட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம மெயின் கேரக்டர் இருக்கான அவனுக்கு வந்து இதெல்லாமே வந்து தெரியுது. ஸோ மெயின் கேரக்டருக்கு மாதிரி தெரியல, அந்த கோஸ்ட்டுக்கும் தெரியுது. ஸோ மெயின் கேரக்டர் என்ன சொல்றான் அந்த கோஸ்ட் கிட்ட, "டேய் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமாடா" அப்படின்றான். அதுக்கப்புறம் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டா ஓரளவுக்கு வந்து ட்ரிகர் ஆகுனான். என்னடா இது அப்படின்னு சொல்ற மாரி அவனும் ட்ரிகர் ஆகுனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயின் கேரக்டர் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட போகுது. இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஐ மீன் இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்னா, ஸோ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்வன்ட் இருக்கான அவன் வந்து ஒரு கேண்டில் எடுத்துட்டு வரான். ஸோ கேண்டில் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா அவன் பொத்துன்னு கீழே விழுந்துறான். விழுகும்போது பார்த்தீங்கன்னா வைங்க, அந்த கேண்டில் வந்து அந்த வீட்டு ஃபுல்லாவே பத்திருச்சு. ஸோ அந்த வீடு ஃபுல்லா பத்தும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த வீட்ல இருக்கிறது எல்லா குழந்தைங்களுமே செத்து போயிடுறாங்க. ஸோ செத்து போகும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த வீடு பத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் கேரக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவன் வந்து சும்மா ஒரு ஸ்பிரிட் மாரி இருந்துட்டு தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்குறான். அவன் சொல்லி, "என்னடா நீங்க மட்டும் ஓடுறீங்க, தப்பிக்கிறீங்க. அந்த குழந்தைங்கள காப்பாத்துங்கடான்னு" சொல்லிட்டு கத்துனான். பட் அதுக்கு கோஸ்ட் சொல்லும், "இங்க பார்றா நீ எது சொன்னா அவங்களுக்கு கேட்காது. நம்ம வந்து சும்மா பாஸ்ட்ல என்ன ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கோ அதுதான் நம்ம பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் சொல்லுது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்களாம் அந்த குழந்தைங்கலாம் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மட்டும் எஸ்கேப் ஆகாம குழந்தைங்கலாம் எப்பயுமே இந்த கேஜுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபயர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தைங்கள வந்து எல்லாத்தையுமே கேஜுக்குள்ள இருக்காங்க. அவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மிஷனு. ஸோ இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஸ் யூசுவல் வந்து இந்த ஃப்ளோவில் இருக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா, வேற ஒரு உலகத்துல வந்து ஆக்சுவலா ரியாலிட்டியா வந்து நடந்தது. ஸோ அது வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது எல்லா குழந்தைங்களுமே செத்து போயிடுறாங்க அந்த ஃபயர்ல. ஸோ அதனால தான் வந்து மெயின் கேரக்டர் வந்து திருப்பி அவன் செத்து போயிட்டான். ஆனா பெனால்ட்டி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிக்கிறான் ஒரு நாள் பேக் சைடில் போயிட்டு. அவன் என்ன நினைக்கிறான், இந்த மாரி நம்ம இருந்து இத்தனை நாள் வந்து எல்லா ஃப்ளோரும் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த கோஸ்ட் என்ன சொல்றான், இந்த மாரி ஃப்ளோவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே வந்து வேற ஒரு உலகத்துல வந்து இது மாரி நடந்தது. வேற உலகத்துல வந்து உண்மையாவே நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தான் வந்து இங்க வந்து டெஸ்ட் மாரி வைப்பாங்க. அப்படின்னா நம்ம மெயின் கேரக்டர் பார்க்குறோம். நம்ம உலகம் மட்டும் இல்ல, இந்த மாரி எல்லா உலகத்துலயும் வந்து இது மாரி தப்பு நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இந்த மிஷனை வந்து நான் கரெக்டா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் போனான். ஸோ அதோட சரி இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து திருப்பி இன்னும் செகண்ட் டைம் வந்து போகிறான். ஸோ செகண்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தால் அந்த குழந்தைங்க வந்து விளையாடலாமான்னு கேட்குது. இந்த டைம் வந்து அந்த ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கனால அவங்களுக்கு வந்து எந்த ஃபைலுமே எதுவுமே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் அந்த எல்லா பொம்மையும் இருக்குது தானே. ஸோ அந்த பொம்மை எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான சீனை வந்து விட்டுட்டேன். ஸோ அந்த இது என்னென்னா
நம்ம ஹீரோ வந்து இந்த மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லுவான்னா, "இங்க பாருங்க, போன இதில நான் செத்து போயிட்டேன். ஆனா, நீங்க வந்து பிளாக் விட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சாகாம அவங்க ஸ்கூல்ல வந்து ஒருத்தவங்க கூட சாகாம வந்திருக்கா. அது எப்படி முடியும்? ஸோ ஆஸ் யூசுவலா பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷின வந்து இந்த குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுது. ஸோ நீ வந்து நீ ஃபயர்ல சாக போறதுக்கு முன்னாடி, "ஏய் நான் வெளியில போறேன்" அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து உங்கள விட்டுடும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த பிளாக் விட்ச் அந்த பொண்ணு டீம்ல வந்து யாருமே சாகல. ஸோ ஏன் சாகாம போயிட்டா, இந்த டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் விளையாட கூப்பிடுது. நீ சாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு நான் இந்த இடத்த விட்டு வெளியில போனேன்னா, அதுவும் விட்டுருமாமா. ஸோ அது வந்து எல்லாருமே தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க வந்து விளையாடணும். நான் வந்து விளையாடுறேன். ஏன்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவனுக்கு அந்த ஃபைலையும் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது தானே. ஸோ அதனால் நான் இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறேன், இந்த எல்லா குழந்தைங்க கூட விளையாடுறேன்னா, அதுக்கப்புறம் லைனாக வந்து அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்றதுன்னா, "நீங்க எங்க கூட விளையாடுவீங்களான்னுது." ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஆமா விளையாடுறேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, "நீ ஏன் ஃபயர்ல ஒன்றும் கேட்ச் ஆகலன்றா." "இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா லைனாக எல்லா குழந்தைங்க கூடயும் அவன் தொட்டு தொட்டு விளையாண்டுருக்கான். ஸோ தொட்டு தொட்டு விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா தொடுறான். எல்லா குழந்தையும் வந்து நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்லன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க இந்த பொம்மைலாம் இருக்குது தானே. ஸோ அந்த பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ்ட் செல்ஃப்ல மாரி காமிக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் பார்த்தா இது வந்து கியூட்டா இருக்குது. எல்லா குழந்தைங்களும் வந்து ஜாலியா விளையாண்டுட்டு, தொடும்போது ஒருத்தரா தொடும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பொம்மை வந்து கலைஞ்சு உழுங்கும். அது வந்து ஆஸ் யூசுவல் பார்த்தா அந்த ஸ்பிரிட் வந்து ஹெவனுக்கு போற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு பொம்மை மட்டும் இருக்குது. அந்த பொம்மை தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்துச்சுன்னா, அந்த அந்த வெள்ளை கலர் முடி வச்சுட்டு ஒரு குட்டி குழந்த மாரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பொம்மை தான் வந்து இந்த இது எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பொம்மை தான் மெயின் பொம்மை. ஸோ அந்த பொம்மைய வந்து அவன் லைட்டா வந்து தொட போறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் தொடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை இருக்குது தானே, "நீங்களும் என் கூட விளையாட போறீங்களா?" அப்படிங்குது. "ஆமா நான் உன் கூட விளையாட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொம்மைய வந்து அழகா வந்து தொடுவான். ஸோ தொடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை இருக்குது தானே, "நீங்க வந்து ரொம்பவே கைண்டா இருக்கீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லுது. ஸோ தேங்க்யூன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை வந்து அவனோட பாஸ்ட் செல்ஃப்குள்ள பார்க்கலாம். பாஸ்ட் செல்ஃப்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை வந்து அது பொம்மைன்னு சொல்லணும்னா, அந்த குட்டி பையன் வந்து பழைய மாரி மாறிட்டான். ஸோ பழைய மாரி அவன் மாறும்போது அவன் ரொம்ப தேங்க்யூ சார். நாங்க வந்து ஜெயில்ல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தா அவங்க கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கும். ஸோ அது என்னன்னா, அது எல்லாருமே வந்து ஜெயில்ல போட்டு சித்திரவதை பண்ணி அந்த ஃபயர்ல செத்து போனவங்க. ஸோ அவங்கலாம் லைட்டா விளையாடணும்னு தான் நெனச்சுட்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ரொபஷனல் வந்து எல்லாத்துக்கும் சித்திரவதை பண்ணி சாவடிச்சுட்டோம். அதனால இந்த பொம்மை வந்து என்ன சொல்லும், "ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறம் வந்து நான் போவேன்" அப்படின்னுது. ஸோ அந்த இது பார்க்கும்போது லைட்டா எமோஷனல் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ஸ்டேஜ் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. அதே மாரி இடன் ஸ்டேஜும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. பாஸ் இது கிளியர் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு இந்த சாப்டர். ஸோ அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.